ஒருவரை கெட்டவர் என்று முத்திரை குத்துவதிலிருந்து விடுபட்டு அவர்களைப் பற்றி ஆரோக்கியமான எண்ணங்களை கொண்டிருப்பது எப்படி? 1. தீர்ப்பை நிறுத்துங்கள். பாஸ் த ஜட்ஜ்மெண்ட். தவறு செய்தவரை தனியாக பாருங்கள். ஒரு நபர் ஒரு தவறைச் செய்தால் அந்த நபரே முழுவதுமாக கெட்டவர் என்று அர்த்தமல்ல. அவர் செய்தது தவறு, ஆனால் அந்த நபர் தவறானவர் அல்ல. செயலுக்கும் நபருக்கும் இடையே ஒரு கோட்டை வரைய கற்றுக்கொள்ளுங்கள். விதிவிலக்கை தேடுங்கள். இவர் எப்போதும் இப்படித்தான் என்று முடிவு செய்வதற்கு பதிலாக அவர் எப்போதாவது நல்லவிதமாக நடந்து கொண்டாரா என்று யோசியுங்கள். விதிவிலக்குகள் உள்ளன என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் தீர்ப்பு தளரும். 2. அனுதாப கண்ணோட்டம், த லென்ஸ் ஆஃப் எம்பதி. அவர்களின் சூழ்நிலையில் உங்களை பாருங்கள். அந்த நபர் ஏன் அப்படி செயல்பட்டார் என்று சிந்தியுங்கள். அவர் கோபத்தில் இருந்தாரா? அச்சத்தில் இருந்தாரா? அல்லது உதவி தேவைப்பட்ட நிலையில் இருந்தாரா? நான் அந்தச் சூழலில் இருந்தால் என்ன செய்திருப்பேன் என்று கேட்டு பாருங்கள். காரணத்தை தேடுங்கள். ஒரு நபர் ஏற்படுத்தும் வலி பெரும்பாலும் அவர் அனுபவித்த வலியின் எதிரொலியாக இருக்கலாம். அவருடைய நடத்தைக்கு பின்னால் மறைந்திருக்கும் காரணத்தை அண்டர்லைங் ரீசன் தேடுங்கள். 3. உங்களைப் பற்றிய விழிப்புணர்வு. உங்கள் எதிர்வினையை கவனியுங்கள். ஒருவரின் செயல் உங்களை மிகவும் பாதித்தால் அது உங்கள் மனதின் எந்த பகுதியை காயப்படுத்துகிறது என்று பாருங்கள். உங்கள் கடந்த கால அனுபவங்கள் அல்லது உங்கள் தனிப்பட்ட பயங்களே உங்கள் எண்ணங்களை எதிர்மறையாக தூண்டுகிறதா என்று சுயபரிசோதனை செய்யுங்கள். எண்ணங்களை பெயரிடுங்கள். நான் இவரை வெறுக்கிறேன் என்று எண்ணுவதற்கு பதிலாக நான் இப்போது கோபமாகவும் ஏமாற்றமாகவும் உணர்கிறேன் என்று உணர்வுகளுக்கு பெயரிடுங்கள். இது மற்றவர் மீதான தீர்ப்பிலிருந்து உங்கள் உணர்வுகளை பிரித்தெடுக்க உதவும். 4. கருணை பயிற்சியில் ஈடுபடுங்கள். நல்லதை பார்க்க முயற்சி செய்யுங்கள். தீவிரமான எதிர்மறை எண்ணங்களுக்கு நடுவில் அந்த நபரிடம் இருக்கும் ஒரு சிறு நல்ல அம்சத்தை கூட கவனியுங்கள். மன்னிப்பு. மற்றவர்களை மன்னிப்பது என்பது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. மற்றவர் மீதான கசப்பான எண்ணங்களை விடுவிப்பதன் மூலம் உங்களைப் பற்றிய உங்கள் எண்ணங்களும் அவர்களைப் பற்றிய உங்கள் எண்ணங்களும் இலகுவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.